கூட சுத்துனதுக்கு இங்க மட்டும் இல்ல உலகமே மறக்காது என்னெல்லாம். நீங்க எந்த அம்பு ப்ரோ, நீங்க எந்த அம்பு நான் ஏத்துக்கிறேன் ப்ரோ. ப்ராசஸ் பண்றாங்க, வெயிட் பண்ணுங்க சொல்லுவாங்க. ப்ரோ நீங்க எந்த அம்பு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பார்வதி, இதெல்லாம் நியாயமாமா நீ பண்ணிட்டு இருக்க விஷயம்லாம்? எனக்கு பசிக்குது, 3 வேளையும் சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது சிரிச்ச. கவர் போட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவன் சொல்லும்போதும் சிரிச்ச. நெஞ்சில் படுத்து உருண்டை, காலை தூக்கி கண்ட இடத்துல போட்ட கமருதீன் மேலே. ஆனால் இப்போ என்னடானா கமருதீனை வந்துட்டு ப்ரோ ப்ரோன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் வெக்கமா இல்லையா? இதைத்தானே வந்துட்டு திவாகரும் செஞ்சான். திவாகரும் இதைத்தான் பண்ணான். பார்வதியை தங்கச்சின்னு 2 வாரம் கூப்பிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொன்னான். இப்போ நீ 2 வாரம் 3 வாரமாக அவன் கூட வந்துட்டு காஜி மஸ்தான் வேலையெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இவனை ப்ரோன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு மூக்குடைக்கிற மாதிரி, அம்மா உன் கூட சேர்ந்தன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, எனக்கு எந்த வரைக்கும் என்ன உலகமே நான் தெரிஞ்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்ல, அவன் எந்த இடத்துலையுமே வந்துட்டு சிஸ்டர்னு சொல்ல. ஆனால் இந்தம்மா வேணும்னே ஹர்ட் பண்ணுறதுக்காக ப்ரோன்னு கூப்பிட்றாங்க. இது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் தெரிஞ்சு தான் பண்ணுதா? இது எப்படி வந்துட்டு ஒரு முறை கேட்டுச்சு, சி யார் நீ, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திவாக கேட்டுச்சு. அதுதான் இவளையும் கேட்க சொந்து, யார் நீ, ஏன் இவ்வளோ கேவலமாக பண்ணிகிட்ருக்க, அவனை எந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரோன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க. கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு பயங்கரமான கோல்டு வரை போயிட்டுருக்கு. எப்போனாலும் இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமாக விடிய போகுதுன்றதுல டவுட்டே கிடையாது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.